ஆசிரியர் தினத்தை ஒட்டி தமிழகத்தைச் சேர்ந்த 377 ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகள் வழங்கப்படுகின்றன. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் விழாவில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார் ஆகியோர் பங்கேற்று விருதுகளை வழங்குகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். திரு ரா பிரபாகரன் ஆற்காடு, திரு வி நந்தி சொரே, திருமதி ஏ டார்சி மோனிகா மேரி காட்பாடு, திரு ரா பிரபாகரன் ஆற்காடு. ஆசிரியர் தினத்தை ஒட்டி தமிழகத்தைச் சேர்ந்த 377 ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் விழாவில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார், செல்லூர் ராஜு ஆகியோர் பங்கேற்று விருதுகளை வழங்கி வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், விவரம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆண்டுதோறும் ஆசிரியர் தினத்தன்று ஆசிரியர்கள் சிறப்பாக செயலாற்றி அதன் மூலமாக சாதனை படைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர் மூலமாக சாதனை படைத்திருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்களை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் அன்று தமிழக அரசு ஆண்டுதோறும் கௌரவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு அவருக்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளில் 377 ஆசிரியர்களுக்கு இந்த விருதை, ராதாகிருஷ்ணன் பெயரில் வழங்கப்படக்கூடிய விருதை இன்று அண்ணா நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அதே போல மீன்வளத்துறையும் பணியாளர் சீர்திருத்த அமைச்சரும் வழங்குகிறார்கள். உடனாக கூட்டுறவுத்துறை அமைச்சர், அதே போல பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், பாடநூல் கழகத்தின் தலைவர் ஆகியோர் எல்லாம் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏறத்தாழ 377 ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதானது வழங்கப்பட இருக்கிறது. தொடக்க கல்வி ஆசிரியர்கள் 165 பேருக்கும், பள்ளிக்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் பள்ளி ஆசிரியர்கள் 165 பேருக்கும், மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்கள் 32 பேருக்கும், அதே போல ஆங்கிலோ இந்தியன் பள்ளி ஆசிரியர்கள் 2 பேருக்கும், மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் 3 பேருக்கும், SCRT பணியாளர்களுக்கு கல்வி புகட்டும் 10 ஆசிரியர்களுக்கும் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதானது வழங்கப்பட்டிருக்கிறது. விழாவில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முக்கியமான சில விஷயங்களை பேசியிருக்கிறார். தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் அவர்களின் கற்பித்தல் திறனுக்கு இந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மிக சிறப்பாக செயலாற்றி வருவதற்கான மத்திய அரசு விருதானது பெற்றிருக்கிறது பெருமை தரக்கூடியது என்றும், அதே போல வரும் காலங்களில் இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக மாணவர்களின் கல்வித்திறன் சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து வகையில் உதவி செய்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல ஆசிரியர்களின் பணிகள் மெச்சத்தகுந்த பணிகளாக இருக்கிறது. அவர்களுக்கான இடர்பாடுகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை இந்த அரசு உணர்ந்திருக்கிறது. அதே வேளையில் மாணவர்களின் கல்வியை எவ்வாறாக ஆசிரியர்கள் கவனிக்கிறார்கள் என்பதையும் இந்த அரசு கவனித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். பல்வேறு நலத்திட்டங்கள் ஆசிரியர்களுக்கு இந்த அரசு செய்யப்பட்டு வருவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மடிக்கணினி வழங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தையும் முதலமைச்சர் விரைவில் தொடங்கி வைப்பார் என்ற ஒரு அறிவிப்பையும் சொல்லி இருக்கிறார். அதே போல ஆசிரியர்களுக்கு டேப் போர்டு, அதாவது லேப்டாப் மாதிரியே இருக்கக்கூடிய டேப் போர்டு மாணவர்களுக்கும், அதே போல ஆசிரியர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலை மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அதெல்லாம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் இந்த மேடையில் வழங்கியிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களது பொறுப்புணர்வை உணர்ந்து மாணவர்களுடன் நல் உறவில் இருந்து அவர்களுக்கு படிப்பையும் அதே போல மேன்மையையும் கற்றுத்தருவதற்கான அனைத்து முனைப்புகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். சுபாஷ், சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு அரசு சார்பில் இப்ப கௌரவம் வழங்கப்படுது. தொடர்ந்து சில அறிவிப்புகளையும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டதா குறிப்பிட்டீங்க. இன்னைக்கு ஆசிரியர் தினம், அதை ஒட்டி தமிழக அரசு சார்பில் வேற என்னென்ன நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? வேறு ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆண்டுதோறும் இந்த விழா ஆனது இன்று செப்டம்பர் 5ஆம் தேதி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் அன்று நடைபெறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர் தினம் சார்பாக தமிழக அரசு சார்பாக இந்த விருது வழங்கும் விழா ஆனது நடைபெற்று வருகிறது. 377 ஆசிரியர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வருவாய் மாவட்டங்களில் கீழ் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்தந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதே போல தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய மெட்ரிக் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இந்த விருதானது வழங்கப்பட இருக்கிறது. அரசு சார்பாக இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பல திட்டங்கள், பல அறிவிப்புகள் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். முதலமைச்சர் தற்போது வெளிநாட்டில் பயணம் இருக்கிறார். அதன் பின்னராக அதற்கான நிகழ்வுகள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் போல நீங்கள் கேட்டது போல இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை தவிர வேறு எந்த ஒரு நிகழ்ச்சியும் சென்னையில் ஏற்பாடு செய்யவில்லை. மற்றபடி மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆசிரியர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக அந்தந்த மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக சிறப்பான ஏற்பாடுகளும் விழாக்களும் நடைபெற்று வருகிறது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு அரசு சார்பில் தற்போது விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு சுபாஷ் உங்களுக்கு நன்றி. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தற்போது சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் விருதுகளை அளித்து பாராட்டு பத்திரங்களையும் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.